தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற்று வருகிறது. 6244 காலி பணியிடங்களுக்கான தேர்வை 20.36 லட்சம் பேர் எழுதினர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குரூப் 4 பதவிகளில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், தனி செயலாளர் என 6244 பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியை தகுதியாக கொண்ட இந்த தேர்வில் பட்டதாரிகள், எம்பிஎல் முடித்தவர்கள் என போட்டி போட்டு விண்ணப்பித்தனர். இந்த நிலையில் 6244 பணியிடங்களுக்கு 20,36,000 விண்ணப்பித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்றது. சென்னையில் மட்டும் குரூப் 4 தேர்வை 1,33,000 பேர் எழுதினர். காலை 9:30 மணிக்கு தொடங்கிய தேர்வு மதியம் 12:30 மணி வரை நடைபெற்றது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதிய மாணவி நிவேதா தேர்வு தாள் எளிதாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவின் கீழ் கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கு சரியாக விடை அளித்ததாகவும் குறித்த நேரத்தில் தேர்வு எழுதி முடித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. மற்றது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கேன். கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப கடினமாக இருந்துச்சா இல்லை எளிதாக இருந்துச்சா? கேள்விலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சொல்ல போனால். ஸோ ஓரளவுக்கு ஓகே. மார்க் எவ்வளோ எடுக்கிற மாதிரி நீங்கள் தேர்வு எழுதிருக்கீங்க? இல்லை அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமா? மார்க் ஓரளவுக்கு தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் எழுதியிருக்கேன். கேள்விலாம் எளிதாக தான் இருந்தது. ரொம்ப கடினம்னு சொல்ல முடியாது. ரொம்ப எளிதாக தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எப்படி தேர்வை ஃபீல் பண்ணுறீங்க? இது அதாவது தமிழை பொறுத்தவரையில் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அது மற்ற இதில் வந்து ஜென்ரல் இதில் வந்து தமிழ் நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. எல்லாம் போதும், நல்லா ஜென்ரல் நாலேஜெல்லாம் கேட்டிருக்காங்க. கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. வேறு ஏதாவது ஆங்கிலம் கடினமாக இருந்துச்சு? தமிழ் கொஸ்டின் பேப்பரில் ஜென்ரல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எதுவுமே கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பாஸ் ஆகிடுவீங்களா? இல்லை தமிழ் பொது தமிழ் ஈஸியாக தான் இருந்தது. ஜென்ரல் மட்டும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இல்லை. எந்த மாதிரி இருந்துச்சு? கேள்வி வந்து ஈஸியாக இருந்தால் எனக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். அந்த மாதிரி தான் கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் நல்லா கட் ஆஃபே வரும். அந்த மாதிரி யுவராஜ்.